எல்லாம் வல்ல எல்லோருக்குமான ஏக இறையருளை அன்பை ஆராதித்து தொழுதுவிட்டு போற்றுதலுக்குரிய பேகம்புரா கல்சா ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முன்னெடுப்பாக இந்திய திருநாட்டிலே மானங்காத்த பெருமக்கள் சீக்கியர்கள் தான். சீக்கியர்களுடைய முன்னெடுப்பு இல்லையானால் இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்காது. இதை யாரும் மறுக்க முடியாது. வரலாற்றை வரலாறாக என்று பார்ப்பதில்லை, அதை விளம்பரத்திற்காகத்தான் பண்ணுகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே சில உண்மைகள் வெளிவர வேண்டும். நம்முடைய போற்றுதலுக்குரிய ஜீவன் சிங் அவர்கள் ஜீவனோடு சில காரியங்களை செய்கிறார்கள். எங்களை எல்லாம் அழைத்து இங்கே ஒரு கலாச்சார பள்ளியை என்று திறப்பு விழாவிலே அதில் கூட ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்கள். கடையிலும் கடையன் என்று சொன்னால் இதை திறப்பது ஒரு அரசியல் தலைவரும் ஒரு ஆன்மீக தலைவரும் அல்ல, நம் மக்களில் ஒருவராக போற்றக்கூடிய திரு முருகேசன் அவர்களை அழைத்து இதை திறந்தார்கள் என்றால் அந்த பெரியவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தாழ கிடப்பாரை தற்காப்பதுதான் தர்மம். நான் வணங்குகிற, நான் மதிக்கிற, துதிக்கிற என்னுடைய ஐயாவுடைய இயக்கம், வைகுண்டருடைய இயக்கம் சொன்னதை இங்கே ஜீவன் மல்ல அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கங்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே போற்றுதலுக்குரிய மேதக ஆயர் அவர்கள், ஜூடு பால்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் இந்த மண்ணிலே மகத்துவம் நிகழ வேண்டும். இந்த மண்ணிலே அவர்கள் ஒரு மதம், நான் ஒரு மதமாக இருந்தாலும் அவரும் நானும் இந்த மண்ணில் வாழ்கிற நாமெல்லாம் சமம் என்றும் உரிமை உடையவர்கள் என்றும் அந்த மதத்தின் பேராலே தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்று வாழுகிற கூட்டத்திற்கு எதிராக பணியாற்றுகிற ஒரு சமத்துவ சகோதரத்தை உருவாக்குகிற பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இங்கே வந்து ஆரோகணித்திருந்து என்னை நீங்கள் பேசுங்கள் என்று அன்போடு கட்டளையிட்டிருக்கிறார்கள். மேதகு ஆயர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கிற ஹர் சரண் சிங் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்குகிற மாலா காளிதாஸ் அவர்களுக்கும், போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் உஸ்மான் கான் அவர்களுக்கும், சுர்ஜித் சிங் மதன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நாம் கருத்து பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று தண்ணீர் எடுக்க போனால் குடத்திலே எடுக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கிறது கலாச்சாரம், தமிழனுடைய கலாச்சாரம். அவர் தமிழ் பெண்கள் தான் இடுப்பில் குடம் எடுப்பாங்க. அடிமையாக வாழுகிற அடிமை வடநாட்டு பெண்கள் தலையில் தான் கூட சோப்பார்கள். அவர் குடம் என்பது தண்ணீர் எடுப்பது, தண்ணீர் என்பது உயிருக்கு ஆதாரம், நீரின்றி அமையாது உலகு. எனவே ஒவ்வொரு நாளும் தண்ணீர் வேண்டும் வீட்டுக்கு, அது இடுப்பிலே குடம் எடுத்த பெருமை தமிழருக்கு சொந்தம். தமிழ் பெண்கள் இடது பக்க சாரியை போடுவார்கள். இடதுசாரிகள் தமிழர்கள் என்றாலே இடதுசாரிக்கு பிறந்தவர்களா நாம் எல்லாம். காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கை மேலிருந்து கீழே இருக்கிறவர்களை வர சமப்படுத்துகிற வாழ்க்கை தான் நம்ம யாது ஊரே யாவரும் கேளீர் என்ன வடநாட்டில் சொன்னானா? யாரும் சொல்லவில்லை. வடநாட்டு பெண்கள் வலது பக்க சாரியை போடுவார்கள். வலது பக்க சாரியை போட்டுக் கொள்வது சிறப்பல்ல. இதயம் இருக்கிற இடது பக்கம் ஏழையின் சார்பிலே இடுப்பில் குடம் எடுக்கிற அந்த குடத்தை எடுக்கக்கூடாது. அடிமை பெண்கள், நாடார்கள், அந்த மண்ணிலே பெரும்பான்மை இருக்கிற ஈழவர்கள், அந்த திருவிதாங்கூரில் 80% மக்கள் இடுப்பில் குடம் எடுக்கக்கூடாது. பெண்கள் தோல் சீலை போடாமல் மார்பு மறைக்கிற அவகாசத்திற்காக போர் 200 ஆண்டுக்கு முன் ஐயா வைகுண்டர் என் மக்கள் நீதமுடன் போட்ட தோல் சீலைகளை போடாதென்று அடித்தானே. ஆதங்கப்பட்டார்கள். கேட்டார்கள், இது நீதியா? இதை கேட்டதற்காக மன்னன் சிறைபிடித்துக் கொண்டு போனார். சிறைச்சாலையில் இருந்து முன்னால் கொண்டு விட்டு பல சோதனைகளுக்கு அவர் கேட்கிற பொழுது வைகுண்டர் கேட்டார், ஏ மன்னா, நீ உயர்ந்த ஜாதி என்று சொல்லி வைத்திருக்கிறாயே இந்த நம்பூதிரிகள், அவர்களை தனியாக ஒதுக்கிவிட்டால் அவர்களுடைய உணவை அவர்கள் தேடிக்கொள்வார்களா?
உழைத்து பிழைக்கிறவன் தான் உயர்ந்த ஜாதி இந்த மண்ணிலே. பிறர் உழைப்பை நம்பி வாழுகிற நம்பூதிர்கள் எப்படி உயர்ந்த ஜாதியாக இருக்க முடியும்? ஏன் மன்னா, நீயோ உலக ஜாதி உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறாயே, வேலியற்ற சமூகம், அதில் வந்தவர்கள் உயர்ந்த ஜாதியானால் எங்கள் மக்கள் உழைத்தால்தான் நீ உண்ண முடியும். அனந்தபத்மநாயருக்கு படைக்கிற அந்த இனிப்பு என்னுடைய மக்கள் உழைப்பில் வந்தது என்றெல்லாம் கேட்டார். அப்போ அது கேட்டதுனால அவர் சமூக நீதியை கேட்டார். அதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் அந்த தோல்சிலை போராட்ட 200 ஆண்டு விழா நினைவு தூணை நடத்தினோம். தோல்சிலை போராட்ட 700 ஆண்டு நினைவு தூண், சன்மான தூண். எனவே தன்மானம் இருந்து நாம் வாழ்ந்தோம். அதனால அன்றைக்கு இருந்ததே அது அரசன் காலத்தில் தானே. அதை ஏன் சொல்லுகிறீர்கள், அதை ஏன் பேசுகிறீர்கள்? வேண்டாம், இன்று சமமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றுதான் அதைவிட அதி வேகமான விஷம் பரப்பப்படுகிறது. தமிழ் சீக்கிய கலாச்சார சகோதரத்தை கல்வி நிலையம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற இடம் தமிழினம். கற்றுக்கொள்ள வேண்டியது இந்தியாவுக்கே நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒரு பள்ளி தேவை. எனவே எனக்கு மிக பிடித்தது அரசியல் மட்டும்தான். பள்ளிக்கூடம் போகாதவனெல்லாம் அரசியல் பண்ணலாம். எனவே அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அரசியலை கற்றுக் கொடுத்தால்தான் இந்த மக்களுக்கு நேற்று என்ன நடந்தது, நேற்று எப்படி அடிமைப்பட்டோம், இனி அடிமைப்படக்கூடாது. எனவே அதற்காக ஒரு ஆரம்ப பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் ஒன்றை ஆரம்பித்தேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு இக்கட்டு தந்தார்கள். என்னை வெல்ல முடியாதவர்கள் கொல்ல பார்த்தார்கள். தமிழக அரசு எனக்கு தனி காவலை தந்திருக்கிறது. இந்த தென்பகுதியில் என்னை சார்ந்தவர்கள் ஏராளம் வாழுகிறார்கள். இந்த தூத்துக்குடி மக்கள் மண்ணுக்குள்ளே 1,00,000 பேருக்கு மேல் என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அசைக்க முடியவில்லை. ஆனாலும் அசைக்க பார்க்கிறார்கள், அவர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, அதுபோல் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது கடமை. திண்ணைப்பள்ளி என்று ஒன்று நான் ஆரம்பித்து அவர்களெல்லாம் என்னை எதிர்த்து போராடிய பொழுது நான் வாருங்கள் பேசுவோம், 2 மைக் வைத்திருக்கிறேன், ஒன்று நீங்கள் பேசுங்கள், நாங்கள் பேசுகிறேன், எது மதம் எது இயக்கத்தை சிலப்பதிகாரத்தை ஒருவன் தான் எழுதினார். தமிழில் எத்தனையோ இருக்கிறது, ஒருவர் தான் எழுதினார். ராமாயணம் எத்தனை பேர் எழுதினார்கள், பாரதம் எத்தனை பேர் எழுதினார்கள், எத்தனை மொழிகளை எழுதினார்கள். எனவே இந்தியாவுக்குள்ளே அன்று இருந்த அந்த மீடியா, அன்று மக்களை வசப்படுத்துகிற மதம், அது கைபர் கணவாய் வழியே வந்தவர்களுடைய கையிலே போன காரணத்தினால்தான் நாம் பாழ்பட்டு போனோம், அடிமைப்பட்டு போனோம், சொந்த மண்ணுக்குள்ளே அடிமையாக இருக்கிறோம். சாதி பிரிக்கப்படவில்லை. ஆனால் 10 நாட்கள் இவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. எண்ணி 10 நாட்கள் ஒரு ஆட்சிக்கட்டில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்ச்சிய சாட்சிதான். நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்க்கும்போது வான் அறியாமல் நாமெல்லாம் சமம் என்று எண்ணாமல் சண்டையிட்டு சாகிறோம். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய உரிமை. இந்த நாட்டில் இந்திய பிரதமருக்கோ இல்லை ஜனாதிபதிக்கோ 2 வாக்குரிமை இல்லை. உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒற்றை வாக்குரிமை தான் அவர்களுக்கு. நம்முடைய உரிமையை ஆளுகிறதற்காக அவர்களிடம் அடகு வைக்கிறோம். அவர்கள் நிரந்தரமாக பட்டா போட பார்க்கிறார்கள். மதத்தை சொல்லி எதையாவது ஒன்றை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள். மதத்தை பற்றியே பேசுவோமே. நீங்கள் மதத்தை வழங்க நான் இருக்கிற மதம் தானே அது. அந்த மதத்தில் இருக்கிற சிறப்பையோ இல்லை சீர்கேடே பேசுவோமே. இதுவரை நான் ரெட்டைமைக்கு வைத்திருக்கிறேன், வாருங்கள் என்று எங்களுடைய ஐயாவை கொண்ட திண்ணைப்பள்ளிக்கு அழைத்த போது யாரும் வந்ததில்லை. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னே இரவு வருவார்கள், பணத்தை பிடித்து கொண்டு வருவார்கள். தேர்தல் முடிவதில் எங்களுடைய வாசல் கதவு திறந்துதான் இருக்க வேண்டும். காரணம், உறவினர்கள், நண்பர்கள், இது போன்றவர்களை எல்லாம் பிடித்து கூட்டிக் கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் நான் பார்த்து பழகிவிட்டேன். எனவே இந்த ஐயா சொன்னதில் ஒன்றை நான் சொல்லுவேன், மத்தியிலும் கூட்டாட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது நல்லாட்சியாக இருக்க வேண்டும். அதுபோல மாநிலத்திலும் கூட்டாட்சி வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை தொட்டுக்கொள்கிற ஊறுகாய் போல அவர்களுக்கு உரிமை கொடாமல் அது சார்ந்த இயக்கங்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழ் இந்த கலாச்சார இயக்கத்தின் மூலமாக ஒரு பிரதிநிதி சென்றால் அவருக்கும் தமிழக ஆட்சியிலே ஆட்சிக்கட்டில் இருக்கிற இடம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு காலம் கனிய வேண்டுமானால் அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுக்கிற காரியத்தை செய்கிறவங்களை தலைவணங்கி வாழ்த்தி
இந்த அரசியல் கலாச்சார பள்ளி மேலோக்கி இது பல்கலைக்கழகமாக வழங்க எல்லா வல்ல இறைவர்களை இறங்கி பழுந்தி அமைகிறேன். அன்பு வணக்கம். நன்றி.